அனைவருக்கும் வணக்கம். கண்மணி லவ் ஸ்டோரி எபிசோட் 2ங்க. கண்மணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. கண் முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் வந்து குமரன் நிற்கிறான். நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்குறா. நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் இருக்கிற நர்ஸ் வந்து எப்படி கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியுமா? முறப்பையன், நீ மயங்கி விழுந்த சாதாரண மயக்கம்தான், பதட்டப்பட்டு 2 கிலோமீட்டர் உங்கள் ஸ்கூல்லேருந்து இங்கே வரை உனக்கு தூக்கிட்டே வந்துட்டான்னு தெரியுமா அப்படின்னு நர்ஸ் வந்து சிரிச்சிட்டே சொல்லுது. கண்மணிக்கு கோவம் வந்துடுது. குமரன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ஸ்கூல்லேருந்து எனக்கு தூக்கிட்டே வந்தே கையில். எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. என்ன அப்படியே விட்டுருந்தா கூட பிரின்சிபல் மேம் எல்லாம் கார் ஏற்பாடு பண்ணி காரில் வச்சு நீ கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நீ கையிலே தூக்கிட்டுதுன்னு சொல்கிற, உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்புறம் டக்குன்னு இப்போ சயின்ஸ் மேம் உள்ளே வராங்க. இன்னும் கண்மணி சத்தம் போடுற, இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்லைங்க மேம் அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்கிறா. அப்புறம் எல்லோரும் வந்துடுறாங்க. கண்மணியோட அம்மா அப்பா, கதிரேசன் மாமா எல்லோரும் வந்துடுறாங்க. அப்புறம் சயின்ஸ் டீச்சர் வந்து கண்மணியோட அம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்கள் பொண்ணு ஒழுங்காக படிக்கலை, அதனால தான் நிற்க வச்சேன். இப்படி மயங்கி விழுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி அம்மா வந்து கொஞ்சம் கோபமாக சொல்கிறாங்க. ஏம்மா, என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நீ ஏன் பதில் சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து சயின்ஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்க, அம்மா உங்கள் மேலேயும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று. இப்போ எங்கள் மேலே என்ன தப்பு? காலையில் கண்மணி சாப்பிட்டாலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாப்பிடல, அவள் அவசரத்தில் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டா, சாப்பிடல அப்படின்னு சொன்னோடனே சயின்ஸ் மேம் சொல்கிறாங்க, அவள் வந்து மயங்கி விழுந்திருக்கா, வெயில் மட்டும் காரணம் கிடையாது, காலையில் சாப்பிடாம வந்திருக்கிறா. ஸோ எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புங்க குழந்தைங்கள. கொஞ்சம் நேரம் வெயில் நிற்கிறதுக்கு கூட அந்த பிள்ளைக்கு சத்து இல்லை அப்படின்னா, நீ வருங்காலத்தில் கல்யாணத்துக்கு பிறகு அந்த பொண்ணுனால் வந்து குழந்தைய சுமக்க முடியுமா? சத்து இருக்குமா? அதனால் நல்ல உணவு கொடுங்க, காலையில் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கண்மணி அம்மாவும் தன் தவறை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் கண்மணிக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் எல்லோரும் வந்து அவங்கவுங்களுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. கண்மணியும் வீட்டுக்கு போயிடுறா. அடுத்த நாள் பள்ளியில் தமிழ் ஆசிரியர் வராரு. ஆசிரியர் வந்து, கண்ணுங்களா, அவர் வந்து ஜாலியாக பேசக்கூடிய ஆள் தான். கண்ணுங்களா, இன்னைக்கு 3 மணிக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். ஸோ நீங்கள் வாங்கின மார்க்கெல்லாம் வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட டைரெக்டாக நாங்கள் காமிக்க போகிறோம். உங்கள் லட்சணம் என்னென்னு உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லணுமில்ல. அதனால் அம்மா அப்பா 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தராவது கண்டிப்பாக வரணும். முடிஞ்சால் 2 பேர்த்தையும் வர சொல்லுங்கள். நாங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ பயப்பட யாரும் ஏமாற்ற முடியாது. எல்லாத்தோட அம்மா அப்பா கண்டிப்பாக வந்துடுவாங்க இன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கு. உங்கள் பேப்பரோட லட்சணத்தை அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கிறாரு. சரிப்பா, இன்றைக்கி வகுப்பெல்லாம் எதுவும் வேண்டாம், பொதுவாக ஒரு டாபிக் போகலாம். தமிழ் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சார் வந்து ரொம்ப ஜாலி டைப்பு. ஆனால் அவருக்கு வந்து கடவுள் மேலே மட்டும் நம்பிக்கை இல்லை. அன்றைக்கி டாபிக் என்னென்னா, கடவுள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சில மாணவர்கள் இல்லை இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, சில மாணவர்கள் இல்லை, சார் சொன்னதை ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் குமரன் எந்திரிச்சு சொன்னாங்க, தமிழ் ஐயா, கடவுள் கண்டிப்பாக நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னோன்னே, எப்படி குமரா நீ சொல்கிற? உலகம் இயங்கிறது, காற்று, இயற்கை, இதுவே கடவுள் தானே, இதுவே கடவுள் படைத்தது தானே அப்படின்னு சொல்லி குமரன் சொன்னதுக்கு, அட போடா, உலகத்தானாக இயங்குது, காற்று தானாக அடிக்குது, இதை போய் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற முட்டாள், உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிப்பா, இன்றைக்கி எல்லோரும் ஒயிட் பேப்பர், அழகாக ஒயிட் பேப்பர் எடுத்துக்கங்க, A4 சீட் எடுத்துக்கங்க, அவங்க பேர் எழுதுங்க, பேர் எழுதி உங்கள் வகுப்பு செக்ஷன் எல்லாம் போட்டுருங்க. ஏன்னா அந்த ஒயிட் ஷீட் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். உங்கள் மார்க் லட்சணத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்க கருத்து ஃபுல்லும் அந்த பேப்பரில் அவங்க எழுதணும். அதை பார்த்து நாங்கள் படித்து உங்களை பற்றி இன்னும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இங்கே எப்படி இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க பேர் எழுதி கொடுங்க, ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கங்க, உங்கள் பேர் உங்கள் செக்ஷன் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் ஆசிரியர் சொல்கிறாரு, தமிழ் ஐயா சொல்கிறாரு. உடனே எல்லோரும் எழுதி கொடுக்குறாங்க. வாங்கி பார்க்கும்போது குமரன் பேப்பர் மட்டும் கிறுக்கி இருக்குது. எல்லா ஒயிட் ஷீட்டும் அப்படியே இருக்குது, குமரன் ஒயிட் ஷீட் மட்டும் குமரன் பேர்களுக்கு செக்ஷன்லாம் போட்டு கிறுக்கி இருக்குது உள்ள. சார் கோவம் வந்துருக்கு, என்னடா குமரன் பேப்பர் கிறுக்கி வச்சிருக்கிற? சார் நான் கிறுக்கல சார், அது தானாக கிறுக்கி இருக்குது, உலகம் எப்படி தானாக இயங்குதோ அதே மாதிரி பேப்பர்லேயும் தானாக கிறுக்கி இருக்குதுன்னு சொன்னோன்னே சார் புரிஞ்சுக்கிறார். ஓகே, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது குமரா, நீ இவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுங்க. ஆமாம், கடவுள் இருக்கிறாரு. ஏன்னா தானாக இயங்குறதுக்கும் ஒரு சக்தி வேணுமில்ல, தானாக எப்படி இயங்கும்? 2 சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றிட்டு வருது, ஒன்று இடிச்சுக்கிட்டு அவ்வளோதான், ஒன்று இடிச்சுக்கிட்டா அவ்வளோதான்.
ஆனால் அது அவ்வளோ அழகாக ஒன்று இடிக்காமல் அவ்வளோ அழகாக சூரியனை சுற்றி ஒவ்வொரு கோள்களும் வருது. இதெல்லாம் எப்படி தானாவா? அதுக்குன்னு மேலே ஒரு சக்தி இருக்குமில்ல, அதுதானே கடவுள் அப்படின்னு குமரன் சொன்னோடனே தமிழையா புரிஞ்சுக்கிறாரு. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. சாயந்தரம் 3 மணி ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்துகிட்ருக்குது. கண்மணி அம்மா அப்பா வர்றாங்க. கண்மணியோட மார்க்கெலாம் பார்த்துட்டு கண்மணியோட அம்மாவுக்கு நெஞ்சுவலியே வந்துடுது. திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு சாஞ்சிட்றாங்க. என்னாச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.